முல்லைத்தீவு முத்தையன்கட்டு ராணுவ முகாமிற்குள் சென்று காணாமல் போன இளைஞர் முத்தையக்கட்டு குளத்தில் இருந்து இன்று காலை சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார். முல்லைத்தீவு முத்தையன்கட்டு குளத்திற்கு அருகில் ராணுவ முகாமுக்கு நேற்று முன்தினம் வியாழக்கிழமை இரவு 10 மணியளவில் அப்பிரதேசத்தைச் சேர்ந்த 4 இளைஞர்கள் சென்றுள்ளனர். ராணுவ முகாம் அங்கிருந்து அகற்றப்படுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் அகற்றப்படும் தகரங்களை தரலாம் என ராணுவ சிப்பாய் ஒருவர் கூறியதற்கு அமைவாக 4 பேரும் சென்றுள்ளனர். ராணுவ முகாமிற்குள் இளைஞர்கள் சென்ற நிலையில் முகாமில் இருந்த ராணுவத்தினர் 4 மீதும் சரமாரியாக தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகின்றது. இதனால் அந்த 4 திக்கு திசை தெரியாமல் ஓடியுள்ளனர். அவர்களில் 3 நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை வீடு திரும்பினர். மற்றையவர் காணாமல் போயிருந்தார். காணாமல் போனவர் தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டதோடு ஊர் மக்களும் அப்பகுதிகளில் தேடியுள்ளனர். இந்த நிலையில் இன்றைய தினம் அதிகாலை காணாமல் போன இளைஞன் முத்தையக்கட்டு குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். வணக்கம், இப்பதான் பொடி வந்து போட்டுருக்காங்கண்ணே. ஆமி அடிச்சு கொண்டுட்டு இப்போ போட்டுருக்காங்க பொடி ஒன்று. சரியோ, நேற்று தடவை அந்த இருக்கு பொடி. சார் டாக்டர், இப்போ நேற்று முழுக்க இருந்தாங்க, இதுக்கு ஒருத்தர் பொடி இல்லை. இப்போ கொண்டு இப்போ பொடியை பிறந்தா கொண்டு பொடி போட்டுட்டாங்க. காமிக்க கொண்டு போட்டுட்டாங்க. இந்த பாருங்க, கிட்ட ரங்கையில்